வேலு நாச்சியாருக்கு ஒரு பெண் மகவு இருந்ததுன்னு சொல்லி பார்த்திருப்போம். அவங்கள வந்துட்டு இந்த வேங்கன் பெரிய உடைய தேவர், இவருக்கு வந்துட்டு இவர் தான் ஒரு அரசர். இந்த வேங்கன் பெரிய உடைய தேவருக்கு வந்து இந்த வெள்ளச்சி நாச்சியாரை வந்து மனம் முடிச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா எந்த ஒரு காரணமும் இல்லாம சந்தேகத்துக்கிடமா வெள்ளச்சி நாச்சியார் வந்து 1790லயே வந்துட்டு இறந்திருப்பாங்க. அப்புறம் 1796ல வந்து இந்த வேலு நாச்சியார் வந்து நோயுற்று இறந்திருப்பாங்க. ஸோ இதோட இவங்களோட வேலு நாச்சியாரோட சகாப்தம் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து யாரை பார்க்குறோம் அப்படின்னா கட்டபொம்மன் பற்றி பார்க்குறோம். கட்டபொம்மனோட முன்னோர்கள் வந்து ஆந்திர மாநிலத்திலேருந்து வந்திருப்பாங்க. இவரோட பேர் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் வந்து 1790லேருந்து 99 வரைக்கும் வந்து ரூல் பண்ணி இருந்திருப்பாரு. இவர் வந்து பெல்லாரி, ஆந்திரா மாநிலம் பெல்லாரி பகுதியிலேருந்து வந்திருப்பாங்க. இவங்க வந்து தோகலவர் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க. விஜயநகர பேரரசோட ஆட்சி நடந்திருக்கும் போது 11ஆம் நூற்றாண்டுல இவங்க வந்து தமிழகத்தை நோக்கி வந்திருப்பாங்க. எட்டயபுரம் இருக்கிற சாலி குளத்துல வந்து இவர் வந்து குடியேறி இருப்பாரு. இவரோட குடும்ப பெயர் என்ன அப்படின்னா கெட்டி பொம்மு. அதுதான் வந்து கடைசியில கட்டபொம்மு அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து மாறி இருக்கு. கெட்டி அப்படின்னா திறமையானவர், பொம்முனா பொம்மை, அழகானவர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா தந்தை அப்படின்னு பொருள். அதான் கெட்டி பொம்மு. இந்த கெட்டி பொம்மு தான் தமிழ்ல கட்டபொம்மு அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். ஆறு முகத்தம்மாள் அப்படிங்கிறது அவங்களோட தாய் பேரு. ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன், ஆறு முகத்தம்மாள், சில இடங்கள்ல வந்து சண்முகக்கணி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த கட்டபொம்மன் இருக்கிறார் இல்லையா, இவரோட அப்பா இறந்ததுனால ஒரு 30 வயசுல இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருப்பாரு. கட்டபொம்மனோட பிறந்த தேதி இப்பதான் ரீசெண்டா வந்துட்டு போச்சு. 1760 ஜனவரி 3 அன்னைக்கு இவரோட பிறந்த தேதி. 1760 ஜனவரி 3. இவருக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க 4 பேரு. அவங்க யார் யார் அப்படின்னா ஊமைத்துறை, நமக்கு தெரியும் இந்த ஊமைத்துறை. இவர் வந்து பேச்சாற்றல் குறைவா இருப்பாரு, அதனாலதான் இவர் ஊமைத்துறைன்னு சொல்லுவாங்க. ஆனா இவரோட இயற்பெயர் வந்து குமாரசுவாமி. இயற்பெயர் என்னன்னா குமாரசுவாமி. இன்னொன்னு வந்து செவத்தையான்னு சொல்லப்படுற துரை சிங்கம், செவத்தையான்ற சொல்லப்படுற துரை சிங்கம். அப்புறம் ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 சகோதரிகள். இவரோட மனைவி வந்து ஜக்கம்மாள். 1790 பிப்ரவரி 2 அன்னைக்கு தன்னோட 30 வயதுல 47வது பாளையக்காரரா அவர் வந்து பொறுப்பேற்கிறாரு. ஆரம்பத்துல கம்பெனி நிர்வாகத்துல இருந்த ஜேம்ஸ் லண்டன் அப்புறம் கேலின் ஜாக்சன்லாம் வந்துட்டு கட்டபொம்மனை வந்து ரொம்ப ஆபத்தானவர் இல்ல, இவர் வந்து ரொம்ப அமைதியானவர் அப்படின்னே சொல்லப்பட்டிருந்தது. கடைசியில என்னாச்சு அப்படின்னா வரி பாக்கி இருந்ததுனால இந்த கேலின் ஜாக்சன் வந்து இவரை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. 1791-92 பீரியட்ல பார்த்தா அப்படின்னா கர்நாடக உடன்படிக்கையின்படி வரி வசூலிக்கும் உரிமை வந்து ஆங்கிலேயருக்கு போச்சு. ஸோ அதனால இவங்க வரி வந்து பாஞ்சாலம் குறிச்சி பகுதியிலிருந்து வசூல் பண்ணும்போது 3310 பக்கோடாக்கள் வந்து நிலுவையில் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு.